Hi guys, welcome to the Soruda Ellam. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போறது சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போறோம். அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்காக நாட்டுக்கோழியை வாங்கி க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழி கூட தயிர் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பிசைஞ்சிட்டு மேரினேட் பண்ண போகிறோம். நம்ம நாட்டுக்கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வந்து இப்போ குக்கரில் செய்ய போகிறோம். அதனால நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்பயுமே கம்பல்சரி நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி லீஃப், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, கிராம்பு, 2 லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி ஒரு 100-150 கிராம் போல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்படி நல்லெண்ணெய் முக்கியமோ அதே மாதிரி சின்ன வெங்காயம் கம்பல்சரி முக்கியம். அப்போ தான் டேஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கான மசாலா வரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு மசாலாவை. இப்போ இதை ஒரு சைடில் இருக்கட்டும். ஆனியன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நாட்டு தக்காளி சேர்த்துக்குங்க, பெங்களூர் தக்காளிலாம் சேர்த்துக்காதீங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி 1 ஸ்பூன் வந்து நான் மேரினேட் பண்ணுறதுல சேர்த்துருக்கேன். இதுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு காரம் அதிகமாக இருந்தால் தான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு சீரகம் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட்டுக்கோழிக்கு. இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகு சீரகத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதை ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் நாட்டுக்கோழி அப்படியே வெந்து வரட்டும். சிக்கன் இதிலே கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ குழம்புக்கான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். காரம் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. நம்ம மிளகு சீரகமும் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி, அதனால் கொஞ்சம் காரம் பார்த்து சேர்த்துக்குங்க. அண்ட் காரமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் இதுக்கு. அப்போ தான் வந்து நாட்டுக்கோழி டேஸ்ட் கிடைக்கும் அண்ட் நல்லா டைஜஷனும் ஆகும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வச்சு சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பை போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி விட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ நான் புதினா கடைசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட நம்ம குக்கரை மூடி 3 இல்லை 4 விசில் வச்சு பார்த்துக்கலாம். குக்கரில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் வச்சுக்கலாம். நான் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். பேஸ்ட் அரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் விசில் வச்சு விசிலாக அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் ஊற்றணும். அதனால் நம்ம அடுப்பை திரும்ப பற்ற வச்சுக்கிறேன். இப்போ தேங்காவும் கசகசாவும் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 கொதி வந்ததும் குழம்பு ரெடி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப வாசனையாக சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. தமிழ் மனம் கமழும் தஞ்சாவூர் பாரம்பரிய நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சண்டே ஸ்பெஷல் நாங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோறுதாமே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.